Hello friends, Assalamu alaikum. This Friday கொஞ்சம் ஸ்பெஷலா குக் பண்ணிருந்தேன். பீஃப் பிரியாணி தான் குக் பண்ணிருந்தேன் फ्रेंड्स. அதோட கூட புடிங் கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணிருந்தேன். இந்த ரெசிபி வந்து எங்க மைனி தான் தந்தா. அவட ஃப்ரெண்ட் வந்து செஞ்சினு வந்தா நல்ல டேஸ்டா இருந்தேன்னு சொன்னா. நானும் இத ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே நல்ல டேஸ்டாவும் நல்ல பெர்ஃபெக்ட்டாவும் வந்தது. இது நல்ல ஸ்பைசியாவும் இருந்தது. வாங்க फ्रेंड्स இந்த புடிங் எப்படி செய்றதுன்னு பாப்போம். பிரியாணி வந்து நான் ஏற்கனவே 2-3 ரெசிபி போட்டிக்கிறேன். இது வந்து டம் பிரியாணி தான். இப்போ இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் கூல் சரியான கூடன்னு சொல்லிட்டு. ஜூன் ஜூலையில் வந்து நல்ல இன்னும் கூட கூதலாகிக்கும். -6, -7 எல்லாம் போகும். பாருங்களேன் காரம் எந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிக்குதுண்டு. இது வந்து எங்களோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போகக்குள்ளைக்கு மார்னிங்கே எடுத்து கிளிக் கொண்டு தான். காலையில் எழும்பினதுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே உடுப்பெல்லாம் காய போட்டால் சும்மா ஃப்ரீஸ் ஆகின மாதிரி தான் நிற்கும். எப்போவுமே ஸ்பெஷலாக குக் பண்ண கொள்ளைக்கு டெசர்ட் செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டுக்கே நான் டெசர்ட்டை செஞ்சு வச்சுடுவேன் ஃப்ரிட்ஜில். அப்போ தான் நாங்கள் சாப்பிட கொள்ளைக்கு நல்லா திக்காக வந்திருக்கோம். இப்போ வந்து டெசர்ட் செய்கிறதுக்காகத்தான் எடுத்துட்டிருக்கிறேன். நான் நட்ஸ் வந்து பாதாம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கஜுவும் யூஸ் பண்ணலும். இதில் அளவு நான் தரல. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணலும். மில்க்மேட் ஒரு டின் எடுத்துக்கிறேன். இது 385 கிராம். இது ஃபுல்லாக எங்களுக்கு புடிங் செய்கிறதுக்கு தேவைப்படும். இதோட எக்கும் எடுத்துக்கிறேன். எக் வந்து எங்களுக்கு மிச்சம் தேவைப்படாது. 3 எக் இருந்தால் போதும். இந்த பாதாமை இந்த மாதிரி கொஞ்சம் இடித்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா பவுடர் மாதிரி இடிக்க தேவையில்லை. கொஞ்சமாக அந்த கடிப்படுற பதத்துக்கு மாதிரி பார்த்து இடித்து எடுத்துக்கோங்க. ஜெலட்டின் பாக்ஸை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கே காட்டியிருந்தேன். இந்த ஜெலட்டினில் வந்து ஒரு பேக்கெட்டில் 10 கிராம் வருது. நான் இதில் 15 கிராம் எட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வைக்கிறேன். இந்த ஜெலட்டின் கொஞ்சம் திக்காகி வரும். இதுக்கு சும்மா நார்மல் வாட்டர் தான் எட் பண்ணி கரைச்சேன். பேனில் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் கீ எட் பண்ணுறேன். உங்களுக்கு கீக்கு பதிலாக பட்டரும் எட் பண்ணிடும். இது கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு வர கொள்ளைக்கு நான் இதில் ஏற்கனவே இடித்து வச்சுருந்தேன். இந்த பாதாமை எட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்து விடுறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இது தீயாமைக்கு இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக வறுபட்டு வர கொள்ளைக்கு இதை அப்படியே எடுத்து வேறொரு பவுல் எட் பண்ணுறேன். இப்போ இந்த பாதாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்திக்குது. இந்த கீயை வந்து நான் இதில் எட் பண்ணிட்டேன். இதே பேன்லேயே வந்து நான் மில்க்மேட் உடச்சி ஊற்ற போகிறேன். இந்த பேனை வந்து நான் வாஷ் பண்ணலை. இதில் கீயும் அந்த பாதாமும் வறுபட்டிக்கிறதால இதிலே வந்து நாங்கள் எட் பண்ணக்குள்ளைக்கு இதில் ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இந்த பேன் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் இதில் மில்க்மேட் எட் பண்ணுறேன். இப்போ இதில் இந்த மில்க்மேட் டின் அளவுக்கே ஒரு டின் அளவு வாட்டர் எட் பண்ணுறேன். இந்த மில்க்மேட்டை இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரால் நல்லா கரைச்சி விட்டுட்டு நான் இதில் எட் பண்ணுறேன். இதில் எட் பண்ணுற அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதை நல்லா கரைச்சி விடுறேன். இந்த மில்க்மேட்டெல்லாம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த வாட்டரோட. அடுத்தது எக் எட் பண்ணணும். எக்கில் வந்து எக் ஒயிட்டை வேறே எடுத்துகிட்டு எக் யோல்க்கை தான் நான் இந்த மில்க்மேட்டில் ஊற்றுறேன். இதில் 3 எக்கை உடச்சி ஊற்றுறேன். 3 எக்கையும் வந்து யோல்க்காய் இந்த மாதிரி மில்க்மேட்டில் எட் பண்ணிட்டு ஒயிட்டை வந்து வேறே எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் இந்த பாதாம் இருக்கிற இந்த கீயை மட்டும் நான் இதில் எட் பண்ணுறேன். இதை நல்லா பீட் பண்ணி விட்டுறேன். இந்த யோல்க் வந்து நல்லா கரைஞ்சி வரங்காட்டியும்
எக் யோல்க் வந்து நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. இப்போ நான் இதில் ஜெலட்டின் ஆட் பண்ணுறேன். ஜெலட்டின் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்காகவே வந்திக்குது. ஜெலட்டின் ஆட் பண்ணினதோடையே இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வைக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த எக் யோல்க் வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காகிட்டு வரும். இதில் இருக்கிற இந்த ஜெலட்டினும் நல்லா கரைஞ்சி இந்த எக் யோல்க்கும் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிட்டு வரணும். அது வரங்காட்டியும் நாங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு தடவையாலும் இந்த புடிங்கை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்கள் நினைப்பீங்க இதில் எக் ஆட் பண்ணிக்கிறதால எக்கு வாசம் அடிக்கும்டு. இதில் எக் வாசம் கொஞ்சம் சரி அடிக்கல. நான் ஏற்கனவே பாதாம் வறுத்து போட்டிருந்தேன் இல்லையா, அதோட ஃப்ளேவரும் அந்த கீட ஃப்ளேவரும் சேர்ந்து வரக்குள்ளைக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த புடிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புடிங் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகி இதில் கொஞ்சம் நுரையாக வந்திக்குது. இப்போ நான் இதில் இந்த பாதாமையும் இதில் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விடுறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறி வரணும். நாங்கள் ஏற்கனவே இந்த எக் ஒயிட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் ஒயிட் எந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகி வந்திக்குதுண்டு இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். நான் இதை வந்து இந்த பவுலை வந்து கவுத்து காட்டுறேன். பாருங்கள், இதுலேருந்து கொஞ்சம் சரி கொட்டாமைக்கு இருக்கணும். இந்த மில்க்மெய்ட் மிக்ஸ் நல்லா ஆறிக்குதாண்டி செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கூலாயினதுக்கு அப்புறமா இந்த எக் ஒயிட்டை இதில் ஆட் பண்ணுறேன். எக் ஒயிட் எல்லாத்தையும் ஒரே அடியாக ஆட் பண்ணாமக்கி ஒரு 4 தடவை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி எக் ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ண கொள்ளைக்கு இந்த புடிங் வந்து நல்ல ஸ்பஞ்சியாக வரும். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண கொள்ளைக்கு மிச்சம் கூடுதலாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மிச்சம் கூடுதலாக மிக்ஸ் பண்ணினாலும் இந்த புடிங் ஸ்பஞ்ச் தன்மை பேய்த்திடும். கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த புடிங் நல்லா பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு இதை பார்க்கக்குள்ளைக்கே விளங்கும் இது எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திக்குதுண்டு. இப்போ இதை அப்படியே நான் எடுத்து ட்ரேயில் ஊற்றுறேன். இதுக்கு மேலேயும் நான் ஏற்கனவே அந்த வறுத்து வச்சுருந்தேன் இந்த பாதாமை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே போட கொள்ளைக்க விளங்கும் இந்த பாதாம் வந்து மேலுக்கும் மிதந்த மாய்க்கு தான் நிற்குது. இந்த புடிங் வந்து இப்போவே கொஞ்சம் லைட்டாக திக்காகின மாய்க்கு கொஞ்சம் அந்த க்ரீமியாக தான் நிற்குது. இந்த பாதாம் வந்து உள்ளுக்கு போகாமைக்கு மேலுக்கும் மிதந்த மாதிரி தான் நிற்குது. இதை அப்படி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இது நல்லா திக்காகி செட்டாகி வரட்டும். பிரியாணியை வந்து டம்மில் போடுறதுக்காகத்தான் ரைஸை வந்து தண்ணி வடிச்சிட்டு கறிக்கு மேலே எட் பண்ணிட்டிருக்கிறேன். பிரியாணியோட ரெசிபியை வந்து நான் இதில் எட் பண்ணலை. நான் ஏற்கனவே 2-3 பிரியாணி ரெசிபி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிரியாணி ரெசிபி வேணும்னால் மேலுக்கு லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டம்மில் போடுற இந்த கிளிக்கை மட்டும்தான் இதில் எட் பண்ணிக்கிறேன். 2-3 பேர் ஈத் vlog வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக போடுறேன் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் எனக்கு பிஸி ஆகிட்டுது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் மாதிரி கண்டிப்பாக என் ஈத் vlog வீடியோ வரும். பிரியாணி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாய்க்கிறதுக்காக நான் இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணினேன். இப்போ இதை அப்படியே மூடி விட்டுட்டு இதை அப்படியே டம்மில் போடுறதுக்கு விட்டுட்டு இங்கால வந்து டெசர்ட்டும் வந்து நல்லா திக்காகி செட்டாகி வந்துட்டுது. இந்த புடிங் நல்லா குயிக்காக திக்காகி வரதுக்கு நான் இது ஃப்ரீசரில் தான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தேன். இது குயிக்காக நல்லா திக்காகி வந்துட்டுது செட்டாகி. இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு இது நல்லா திக்காகி செட்டாகி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து சும்மா நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசர்லேயே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இது ஃப்ரீஸ் ஆகின மாதிரி ஆகிடும். இந்த புடிங் மட்டுமில்லை, நீங்கள் என்ன புடிங் செஞ்சாலுமே குயிக்காக திக்காகணும்னால் ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதை எடுத்துடுங்க. அது நல்லா குயிக்காக செட்டாகி திக்காகி வந்துடும். இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம்தான். இது தெரியாதவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வந்திக்குதுன்னு. உண்மையிலே இது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல ஸ்பஞ்சியாகவும் வந்துருந்துச்சு.
அதோட டம்முக்கு போட்டிருந்த பிரியாணியும் நல்லா டம் ஆகி வந்து இருந்துச்சு. ஹஸ்பண்டும் பள்ளியிலிருந்து வந்துட்டார் சாப்பிட்றதுக்காக வேண்டி. இப்போ இதை அப்படியே எடுத்து சஹனில் போட்டுட்டிருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ தான் இன்றைக்கி எங்களோட ஃப்ரைடே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.